பெஞ்சல் புயல் இன்று மாலை கரையை கடக்க தொடங்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஆனால் பல தனியார் வானிலை ஆர்வலர்கள் இந்த புயலின் பாதையில் சில மாற்றங்கள் ஏற்படும், நாளை வரை கூட இது கரையை கடக்க நேரம் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு இருவேறு கணிப்புகள்ங்கிறது முன்வைக்கப்படுகிறது. இந்த சூழலில் உயர் அழுத்தம் அப்படிங்கிறது அரபிக்கடல்லையும் பசிபிக்லேருந்தும் உயர் அழுத்த நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் இப்போ வரக்கூடிய புயலின் பாதையில் தாக்கத்தை ஏற்படுத்தாதா? புயல் சென்னையிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது, மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்துகிட்டு இருக்கு. இது இன்னும் கரையை கடக்க இதே வேகத்தில் நகர்ந்தால் கரையை கடக்க காலதாமதம் ஆகாதா? இது போன்ற எண்ணற்ற கேள்விகள் இருக்கு. நம்முடன் தனியார் வானிலை ஆர்வலர் திரு செல்வகுமார் இணைகிறார். வணக்கம் செல்வகுமார் சார். நிறைய நிகழ்வுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வானிலை மையம் இன்று மாலையே அந்த நிகழ்வு தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன சார் நடக்க போகுது? அதாவது இந்த புயல் 100 கிலோமீட்டர் தொலைவு, அது சரி, எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஆனா இது இதற்கு மேல் கணிக்கப்படுவதுதான் நிறைய மாறுபாடு இருக்கு. இப்ப நம்முடைய ஆய்வு என்ன சொல்றோம்னா, கண்டிப்பாக அது நம்ம தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறது தென்மேற்கு திசை நோக்கி திரும்பும். எப்போ திரும்பும்னா இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர் சென்னைக்கு நெருக்கமாக வரும். அதாவது இப்போ இந்த மாலை வேளையில 100னா நள்ளிரவு வரைக்கும் இந்த 25 கிலோமீட்டர் நகரும். அதாவது சென்னையிலிருந்து 75 கிலோமீட்டர் என்ற தொலைவு வரைக்கும் நகரும். அதாவது கேளம்பாக்கத்திற்கு கிழக்கே 50 கிலோமீட்டர் தொலைவில் அது இருக்கும். அப்போ இந்த மழைப்பொழிவும் காற்றும் சென்னைக்கு கூடும். இன்று மாலைக்கு பிறகு நள்ளிரவு வரைக்கும் மழையும் காற்றும் கொஞ்சம் கூடி இருக்கும். இப்போ சென்னைக்கு கொஞ்சம் மழை பொழிவோட இடைவெளி கிடைச்சிருக்கலாம். ஆனால் இது மழை விலகல. ஆனால் இந்த மழைப்பொழிவு தற்பொழுது உள்ளே போய் காஞ்சிபுரம் மாவட்டத்தையும் தாண்டி ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கும் கொடுத்து கொண்டிருக்கு. இப்ப இரு காற்று இணைவு வெளியில நடந்து கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான். இந்த இடத்துல சென்னையில இப்ப நடைபெறாமல் இருக்கலாம். அதாவது இந்த காற்று உள்ளே போக குளிர்விப்பது உள்ளே நடக்கிறது, உள்ளே நடைபெறும். ஆக இந்த நிகழ்வு முன்னேறி வரும் வரைக்கும் கூட கொஞ்சம் மழைப்பொழிவு குறைவாக இருந்தாலும் மீண்டும் அது தெற்கு நோக்கி தென்மேற்கு திசை நோக்கி மாமல்லபுர பகுதியை நோக்கி இன்றைக்கு நகர தொடங்கும் பொழுது, அப்போ இரு காற்று இணைவு திருவள்ளூரில் நடப்பது சென்னையில் நடக்கும், வட சென்னையில் நடப்பது தென் சென்னையில் நடக்கும். இப்படி மழைப்பொழிவு மீண்டும் தொடங்கி கண்டிப்பாக சென்னையில் பொழியும். காற்றோட வேகம் இப்பொழுது 55-60 கிலோமீட்டர் வேகத்துல இருந்து கொண்டிருக்கு மீனம்பாக்கத்துல பதிவாவது. இது வரக்கூடிய மணி நேரங்கள்ல இரவு நள்ளிரவில இது ஒரு 85 கிலோமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 85 வரைக்கும் விட்டு விட்டு வீசக்கூடிய காற்றும், விட்டு விட்டு மிதமான மழை, அப்பப்போ கனமழை, அப்பப்போ அதிகன மழை பொழிவு கூட பொழியும், நள்ளிரவுக்குள்ள பொழியும். இந்த நிகழ்வு நாளை மாமல்லபுரம் பகுதியை ஒட்டி, அதாவது சென்னை கடற்கரைக்கு சற்று 50 கிலோமீட்டரா இருப்பது, அதாவது கேளம்பாக்கத்துக்கு 50 கிலோமீட்டர் இருப்பது, மாமல்லபுரம் வரும்பொழுது ஒரு 25 கிலோமீட்டராக குறைந்து அதோட டிஸ்டன்ஸ் கடற்கரைக்கும் இருக்கும். அப்படியே மரக்காணத்து கூவத்தூர் பகுதிக்கு மிக நெருக்கமாக கரையை கடக்காமல் கரையில் பாதி தரையில் பாதியாக நீடித்து கொண்டு காற்றை கொடுத்து கொண்டே இருக்கும். அதாவது ஒரு 50%, அதாவது கடல் நகரும், கடலிலே மெல்ல நகர்ந்து நாளை மாலை தான் அது மாமல்லபுரத்தை தாண்டி அது மரக்காணத்தை நெருங்கும். நெருங்கினாலும் இதை கரை கடப்பதற்கு சுமார் 6 மணி நேரத்திற்கு மேல் எடுத்துக்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை மாலை 4 மணிக்கு மேல கரை கடக்க தொடங்கி நள்ளிரவு வரைதான் முழுமையா அந்த மையப்பகுதியே கடக்கும். பிறகு அதிகாலை வரைக்கும் அந்த மாவட்டத்துல தான் இருக்கும். அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் விழுப்புரம் மாவட்டத்துல இரு மாவட்டங்கள் இணையும் இடத்துல அந்த சதுரங்கப்பட்டினம், அந்த பாலாறு கடலில் கடக்கக்கூடிய இடத்துலதான் அது தொடர்ந்து அந்த இடத்துலதான் இருந்து மெல்ல உள்ளே நகர்ந்து அடுத்த நாள் காலை தான் அந்த திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை பகுதியை விட்டு அது கிழக்கு நோக்கி நகரும். ஆக அது வரைக்கும் இன்னும் 48 மணி நேரம் மழைப்பொழிவு, அதாவது திங்கட்கிழமை காலை வரை 48 மணி நேரம் மழைப்பொழிவு. அந்த வடகடலோர மாவட்டங்கள் முதல்ல சென்னை குறையும், மாமல்லபுரம் வந்தோன்னா கொஞ்சம் சென்னையில மழைப்பொழிவு குறையும், வட சென்னையில முதல்ல குறையும், மத்திய சென்னையில அப்புறம் குறைந்தாலும் தென் சென்னையில மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதாவது நான் சொல்றது தென் சென்னைனா அதாவது திருவான்மியூருக்கு தெற்கே தாம்பரத்துக்கு தெற்கே மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டே இருக்கும். கரை கடந்த பிறகு திருவான்மியூர் மழை ஓய்ந்தாலும் இந்த செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட உள்பகுதி
விழுப்புரம் மாவட்டத்தோட பகுதிகள், அப்புறம் மழைப்பொழி பாருங்க, இது தெற்கு நோக்கி நகரும் பொழுது கடலூர்ல இதுவரைக்கும் மழை பெய்யல, கடலூரில் மழை தொடங்க போகிறது. பிறகு அப்படியே அரியலூர் பெரம்பலூர் மழை தொடங்க போகிறது. இப்ப காற்றுகள் இரு காற்று இணைவு வடக்கே நடந்து கொண்டிருக்கிற காரணத்தினால வடக்கு அதிகமா மழை பெய்யுது, மேற்கே மழை பெய்கிறது. நாளை இது கரை கடந்ததும் பாலக்காட்டு கணவாய் வழியாக மேற்கு புறத்திலிருந்து வரக்கூடிய காற்று தெற்கு புறம் இரு காற்றை இணைக்க செய்யும். இதனால டெல்டாவிற்கும் நாளை மழை பொழிவு ஏற்படுத்த போகிறது. டெல்டா மாவட்டங்களுக்கு மயிலாடுதுறை, கும்பகோணம் டெல்டா, வடக்கு தஞ்சாவூர் மாவட்டம். நம்ம இதுல திரு செல்வகுமார் நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த ஈவெண்ட் தொடர்ந்து நடக்க போது இதுல இன்று கரையை கடந்தாலும் அல்லது நாளை கரையை கடந்தாலும் ஒரு நிகழ்வு மாற போறது இல்லை. அது நாளை மாலை வரைக்கும் காற்று இருக்கும், மழையும் இருக்கும். இது சென்னை ஒட்டிய வடகடலோர மாவட்டங்கள்ல இதுதான் நாளை மாலை வரையிலான திட்டமிட்ட நிலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். தற்போதைய உங்களுடைய இணைவுக்கு நன்றி திரு செல்வகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.